like, share, subscribe to RBK டீமுக்கு love and moral support கொடுங்க. இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஃபார் தீபாவளி. இது நீங்க லஞ்ச்க்கும் செய்யலாம், டின்னருக்கும் செய்யலாம். நாங்க என்ன செஞ்சிருக்கோம் நீங்க பார்க்க போறீங்களா? வாங்க பார்க்கலாம். நாங்க டிசர்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். டிசர்ட் என்ன செஞ்சிருக்கோம்னா கோகோனட் சாக்லேட் பணியாரம். மெயின் கோர்ஸ் பார்க்க போறீங்களா? ஆனியன் சிக்கன் கிரேவி RBK சிக்னேச்சர். பிளேன் குஸ்கா இதுவும் RBK சிக்னேச்சர். வெஜ்ஜி வந்து பீன்ஸ், கேரட் அண்ட் கார்லிக். அப்புறம் ஜிஞ்சர் ஹெர்பல் ட்ரிங்க்ஸ். இங்கே வந்து இப்போ பார்க்கலாம் எங்கள் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா குஸ்கா வந்து என்னென்னா இது ஒன் ஆஃப் த பிரியாணியோட டைப்பு. அது நாங்கள் எப்படி சிம்பிளாக செய்கிறோன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நாங்கள் என்ன போட்டிருக்கோன்னா பட்டை, பிரியாணி எண்ணெய், அவங்களாம் பொங்க சங்கி போப்பலாக்கு எல்லாம் போட்டிருக்கோம். இது போட்டுட்டு நெக்ஸ்ட் ஐட்டம் நாங்கள் உங்கள்கிட்ட காமிக்கிறோம். ஓகே, பட்டை மரமாக வந்துடுச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இடித்து போட்டிருக்கேன். இப்போ இது வெங்காயம் நல்லா நரமாக வந்தோடனே நான் வந்து அடுத்த ஐட்டம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெங்காயம் மரமாக நல்லா வந்துடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் மரமாக ஏறிட்டு பிறகு அடுத்த ஐட்டம் என்னன்னு நான் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். வந்து ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி வந்து நான் வந்து தும்பு பண்ணல, நான் சாப் பண்ணிட்டு போட்டேன். அப்புறம் சில்லி ஈஜா கொஞ்சம் இடிக்கிறதுல இடித்து நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இந்த வாட்டி நான் பிளேண்டை ஒன்றுமே பார்க்க எல்லாம் இடிக்கிறதால தான் நான் காய்ச்சேன். ஸோ இதில் வந்து வெங்காயம் கூட இருக்கணும், தக்காளி குறவாக இருக்கணும். நீங்கள் பார்க்கலாம் சைட் பை சைடு வந்து இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக தீபாவளி மெனு செய்ய போகிறோம். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த சைடு daun ketumbar 1 genggam எடுத்திருக்கேன். daun புதினா setengah genggam நான் எடுத்திருக்கேன். எடுத்து எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது முடிஞ்சோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிளேன் குஸ்கா நாங்கள் செய்து முடிச்சிட்டோம். கடைசியாக நெய் ஊற்றிருக்கோம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். குஸ்கா பிரியாணி வந்து நாங்கள் ஈவனாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதுதான் பிளேன் குஸ்கா. இப்போ இது முடிஞ்சு நாங்கள் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். சிக்கன் கிரேவி செய்யும்போது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். சிக்கன் கிரேவி, இந்த கிரேவி தான் நாங்கள் வந்து இன்னைக்கு செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் என்ன போட்டிருக்கோன்னா கைமணிஸ், பிரியாணி இலை, புங்கச்சங்கி, புங்கலவம், போப்பலாக்கு. அப்புறம் இப்போ என்ன போட போகிறோன்னா கருவேப்பிலை நல்லா கசுக்கி போட்டால் தான் அதோட அரோமா நல்லா ஏறும். கருவேப்பிலை போட்டோன்னு நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம் வந்து நாங்கள் வந்து 10 லட்சம் நல்லா இடிச்சிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் அருமாப்பே நல்லா வாசமாக இருக்குது. இது முடிஞ்சு என்ன போகிறோம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். காரத்துக்கு சில்லி கொஞ்சம் பிளேண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ காரம் வந்து உங்களோட சுக்காட்டி. கொஞ்சம் காரமான சில்லி படி கொஞ்சம் கூட போடுங்க. ஓகே, இது நல்லா போட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஐட்டம் என்னன்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். எண்ணெய் நல்லா செப்பரேட் ஆகிடுச்சு. நான் ஒரு பழம் தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம்.
தூள் போட்டுக்கிறேன். மசாலா தூள் போடும்போது உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். தக்காளி போட்டேன்னா அது சேம் டைம் நான் 3 கரண்டி டேபிள் ஸ்பூன் கோழி மசாலா தூள் எடுத்திருக்கேன். பத்தலைன்னா நான் அப்புறம் போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அது எண்ணெய் செப்பரேட்டாக வரட்டும். அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். எண்ணெய் நல்லா செப்பரேட்டாக ஆயிடுச்சு. நான் இப்போ தண்ணி ஊற்றுறேன். என்ன தண்ணினா முதல்ல இடிச்சல பாத்துல சொல்ல சில்லி ஆனியன் அதெல்லாம் அந்த தண்ணி எல்லாமே நான் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் இப்போ சாஸ் தீரம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் கிரேவி நல்லா கொஞ்சம் கூட டேஸ்ட் கொடுக்கறதுக்கு இப்போ நான் இதெல்லாம் ஈவனாக கிண்டிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். மெயின் ஐட்டம் நான் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து நான் பிளெண்ட் பண்ணல பாரோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் நான் பிளெண்ட் பண்ணேன்னா அது வெங்காயம் தெரியும் ஜூஸ் ஆகிடும். நான் பாரோட் பண்ணனால அது வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் மெயின் ருசி கொடுக்கும் இது கிரேவிக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஆனியன் கிரேவி நல்லா எண்ணெய் செப்பரேட் பண்ணிடுச்சு. இப்போ நாங்கள் கோழி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கோழி மிக்ஸ் பண்ணிட்டு ஈவனா பண்ணிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே இப்போ நல்லா எண்ணெய் வந்துச்சு. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி உங்கள் அளவு தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம் தண்ணி. ஓகே நான் இப்போ கிண்டிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். கடைசியாக ஃபினிஷ் பண்ணுறது ஆனியன் நான் ரவுண்டாக சர்க்கிள் பண்ணிவிட்டு டவுன் கத்துப்பா நான் போட்டிருக்கேன். ஓகே இப்போ நாங்கள் எண்டுக்கு வந்துட்டோம். எங்களோட ஆனியன் சிக்கன் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். டீச்சர் ஃபேமிலி இன்வைட் பண்ணியிருக்கோம் ஃபார் தீபாவளி. அவங்க தான் மேம் நளினி. மேம் நீங்கள் சாப்பிட்டீங்க, உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்கலாம் மேம். ஓகே, the food was good. Thank you. I like the rice because the rice was not oily. Yes, thank you. And then the chicken, you can see that I had a lot of chicken here. The gravy was good. You know, Okay. it's not too oily and it's not too watery. You know, it's just nice for the rice. Yes, correct. அது கிரேவி மாதிரி இருக்குது தானே மேம்? Yes. But it's not like too watery. It was good. It was good. Thank you ma'am. Thank you. No need to say the veggie was very good. It goes along very well with the rice and the chicken. Okay. இந்த விஷயம் கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். வெஜ்ஜி என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க. Thank you for my husband. He's a good cook. Thank you. ஓகேம்மா, நம்ம யங்ஸ்டர்ஸ் கேட்கலாம் எப்படின்னு சொல்லுங்கம்மா உங்களோட ஃபீட்பேக் எப்படின்னு. The rice was very nice. Thank you. The chicken also was very nice. Thank you. And this drink was amazing. Herbal ginger drinks, very right? nice. I finished most of it. Okay. Not yet eaten this yet. Okay. So, yeah, very nice. Okay. நீங்க சொல்லுங்க, how about the coconut chocolate பணியாரம்? Ini சாப்பிடுமா? ஓகே, இவங்க இப்போதான் கோகனட் சாக்லேட் பணியாரம் சாப்பிட போறாங்க. பாப்பா இவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க? ரொம்ப நல்லா இருக்கு. அந்த சாக்லேட் டேஸ்ட் and the coconut milk both blending very nicely. Okay. The Cusca was very nice. Alright. ரொம்ப கொல not very ரொம்ப நெய் இல்லாம just nice இருந்துச்சு. சிக்கன் ரொம்ப டெண்டரா சாஃப்ட்டா இருந்துச்சு. very nice. Okay. And the soy sauce very nice. Alright, thank you. Okay, last Divya.
The chicken was very tantalizing and the rice was aromatic and appetizer.